அண்மைச் செய்தி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நாளை முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடலில் உருவாக்கி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு சென்னை, திருவள்ளூர் நீங்களாக மற்ற மாவட்டங்கள், குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது ஒரு சில இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது அந்த பேரிடர் மேலாண் துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கையானது அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் அந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாளை முதல் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை தினம் மழை பெய்வதற்கு, அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு சில இடங்களில். அதே போல 11ஆம் தேதி அன்று மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை தினம். அதே போல வருகிற 12ஆம் தேதி, நாளை மறுதினம் அதே நேரத்தில் 12ஆம் தேதி மிக அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான மாவட்டங்கள் என்று பார்க்கும் பொழுது செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆகிய பகுதிகளில் மிக அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலானது பேரிடர் மேலாண் துறை மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த பாதுகாப்பான பகுதிகளில் மக்களை தங்க வைப்பது, போதுமான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே செய்து வைப்பது என அனைத்து பணிகளையும் மாவட்ட ஆட்சியர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது மொத்தமாக 4 நாட்கள், 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய 4 நாட்களில் அந்த மிக கனமழை முதல் மிக அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த மாவட்டங்கள் பட்டியல் வெளியிடப்பட்டு அந்த மாவட்டங்களில் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த சுற்றறிக்கையானது பேரிடர் மேலாண் துறை மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது.